Mathematics class 10th exercise 7.1. A girl wishes to prepare birthday caps in the form of the right circular cone for her birthday party using a sheet of paper whose area is 5720 centimeters squared. How many caps can be made with radius 5 centimeter and height 12 centimeter? ஒரு சிறுமி தனது பிறந்தநாள் கொண்டாட கூம்பு வடிவ தொப்பிகளை 5720 சதுர சென்டிமீட்டர் பரப்புள்ள உள்ள காகித தாளை பயன்படுத்தி தயாரிக்கிறார். 5 சென்டிமீட்டர் ஆரமும் 12 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட எத்தனை தொப்பிகள் தயாரிக்க முடியும்? ஓகேவா? அதாவது ஒரு கேர்ள் வந்து ஒரு பேப்பர் ஷீட் வச்சிருக்கா. அந்த ஷீட்டோட பரப்பு எவ்வளோனா 5720 சதுர சென்டிமீட்டர். இந்த தாளை அவ கட் பண்ணி அவன் பர்த்டே பார்ட்டிக்கு வரவங்களுக்கு ஒரு கேப் செய்யணும் அப்படின்னு செய்யறான். அந்த கேப் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா கேப்புமே 5 சென்டிமீட்டர் ஆரமும் உயரம் 12 சென்டிமீட்டர் இருக்கணும். அந்த மாதிரி அவ என்ன பண்றான்னா கேப் செய்றான். இந்த மெஷர்மெண்ட்ல கேப் செஞ்சானா இந்த பேப்பரை யூஸ் பண்ணி அவளால எத்தனை கேப் செய்ய முடியும் அப்படிங்கறதான் கொஸ்டின். ஓகேவா? அப்ப தொப்பிகளின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவங்கள்ட்ட இருக்க அந்த காகிதத்தோட பரப்பளவை ஒரு கூம்பு அவங்க வெட்டி இந்த இத்தனை சென்டிமீட்டர் உயரம், இத்தனை சென்டிமீட்டர் ஆரத்துல செய்யறாங்கன்னு சொன்னோம்ல, அந்த ஒரு கூம்போட பரப்பு கண்டுபிடிச்சு வகுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? தொப்பிகளின் எண்ணிக்கை கிடைச்சிருமா? இப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கூம்போட பரப்பை கண்டுபிடிக்கணும். ஒரு கூம்போட பரப்பு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு கூம்போட பரப்புக்கு ஃபார்முலா என்ன? நமக்கு தேவை வலைபரப்பு தானே. ஓகே, அப்ப பை ஆர் எல். பை வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ 5ன்னு தெரியும், எல்லோட வேல்யூ நமக்கு தெரியாது. அப்ப இந்த எல்லோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி எல்க்கு ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் h ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ரூட் ஆஃப் ஹோட வேல்யூ 12, அப்ப 12 ஸ்கொயர், ஆரோட வேல்யூ 5 ஸ்கொயர். 12 எவ்வளவு? 144 பிளஸ் 5 25 169 13 சென்டிமீட்டர். ஓகேவா? இங்க சப்ஸ்டிட் பண்ணி ஒரு கூம்போட பரப்பு கண்டுபிடிங்க. பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் 5, எல் வந்து 13. அப்ப 22 இன்ட்டு 65/7 அப்படின்னே வச்சுக்கலாம். ஏன்னா சிம்பிளிஃபை தானே பண்ண போறோம். ஓகேவா? அப்ப சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பு அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் காகிதத்தின் பரப்பு. இதை எடுத்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண போறோம். காகிதத்தோட பரப்பு நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்னது? 5720. 5720. ஓகேவா? டிவைடட் பை இந்த ஒரு கூம்போட பரப்பை நம்ம சிம்பிளிஃபை பண்ணாம அப்படியே வச்சிருக்கோம். அதை அப்படியே எடுத்து இங்க எழுதணும். 22 இன்ட்டு 65/7 அப்படின்னு வரும். ஓகேவா? இதை மேல கொண்டு போலாமா? 5720 இன்ட்டு 7/22 இன்ட்டு 65. இதை இப்ப சிம்பிளிஃபை பண்ணலாமா? சிம்பிளிஃபை பண்ணுங்க. 5 பாக்கி 1 3 15. இங்க வந்தீங்கன்னா 5 5 2 4 20 பேலன்ஸ் 2 4 20. 11வது டேபிளால பண்ணலாமா? 1 11 11 2 11. இங்க வந்தீங்கன்னா 1 11 11 வந்துரும். அப்ப இந்த 4 வராதனால ஒரு 0 போடணும். அப்ப 44னா 4 11. கிளியரா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இத கிளியர். 1 2 I 2 10 E 2 4. அப்ப 52 இன்ட்டு 7 டிவைடட் பை 13 வரும். இதை பெருக்குனீங்கன்னா 7 2 14 பாக்கி 1 7 15 364/13. இதை கேன்சல் பண்ணா 28ன்னு வரும். ஓகேவா? அப்ப மொத்தம் எத்தனை தொப்பிகள் உருவாக்கலாம்? 28 தொப்பிகள். தேங்க்யூ.